ஒரு முஸ்லீம் வீட்டில் நாம் திருவாசக முற்றோதலை வைத்துக் கொள்ளலாமா? நான் கேட்ட வீட்டில் நடத்தினா என்னன்னு கேட்டேன். அங்கே கொண்டு போய் நடத்து. ஒத்த கடையில் வீடு வைத்திருக்கிறாய், அங்கே கொண்டு போய் நடத்து. இந்த மதநலனுக்கு விழாக்கள் நடக்கத்தானே வேணும் இந்த நாட்டில். நீதிமன்றம் பதில் சொல்லட்டும். போலீஸ்காரங்க எல்லாம் பாதி அயோக்கியம் நான் சொல்கிறேன். யூஸ்லெஸ் போலீஸ். அமீரும் வந்து அங்கே பேசுகிறார். போதை மருந்து கடத்துக்கிறவனுக்கெல்லாம் படம் எடுக்கிறோம், அப்புறம் என்ன மற்றவர்களை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? நாயே, பிறருடைய சொத்தை ஆட்டையை போட்டுக்கொண்டு அலைகின்ற, ஆட்டையை போடுவதற்கு அலைகின்ற நாயே. இதை போய் விஜய் சொல்லுகிறார் என்றால் இந்த எழுதி கொடுக்குறவன் ரொம்ப விளங்காத. சினிமா நடிகர்களுக்கு எது தெரிந்திருக்கிறது? காலை செய்தித்தாள் படிக்கின்ற பழக்கமே அவர்களுக்கு கிடையாது. ஏதோ ஐயா, நீங்களும் ஒரு பகுதி அளவில் சினிமா நடிகர். நீ எடப்பாடியிடம் சொல்லலாம், பிஜேபியை விட்டு வந்தால் நாம் 2 பேரும் சேரலாம் என்று சொன்னால் எடப்பாடி வீட்டுக்கு வந்து விடுவார்கள் என்று எதிர்பார்ப்பு. அல்லது யாராவது 1-2 ஓபிஎஸ் மாதிரி ஆட்களை சேர்த்துக்கொண்டு தமிழ்நாடு தன்னுரிமை கழகம் மாதிரி கட்சி வச்சுங்க. என் கட்சியை நான் ஒரு பொருட்டாக அண்ணாமலை ஒரு பார்லிமெண்ட் செய்தார். இப்பொழுது விஜய் அசம்பிளியில் செய்ய போகிறார். ஐயா, மரங்களின் மாநாடு அது நீங்க எப்படி பார்க்குறீங்க? மரங்களின் மாநாடு, மாடுகளின் மாநாடு. மகன் ஒன்றுக்கும் பற்றாது. நீ ஒரு பெரிய போராளி. பிரேமலதா வந்து எடப்பாடி வந்து எங்க முதுகுல குத்திட்டாரு. இதெல்லாம் பேசுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யாரு தெரிஞ்சுக்கலாம். நயன்தாராவோடு சேர்ந்து நடிக்கவில்லை. ஆனா அந்த வருத்தம் இல்ல, வருத்தம் எல்லாம் ஒன்று கிடையாது. ஜனநாயகன்ல நடிக்கிறீங்கன்னு சொல்லி நிறைய தகவல்லாம் ஒரு புசி ஆனந்தம் நடிக்கிறாங்க. நம்ம இதெல்லாம் கேட்கல யூடியூப். சரியா? நல்லா வருங்க. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். வணக்கம் ஐயா. புத்தகங்கள்லாம் இஸ்லாம் குறித்து எழுதியிருக்க நீங்க, இஸ்லாம் ஒரு விழா வந்து வீட்டுல நடக்கிறதுக்கு வந்து அனுமதிக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து சுமத்திருக்காங்க. அது குற்றச்சாட்டான்னு எனக்கு தெரியாது. ஆனா அது உண்மை. அது ஒரு நகரத்தார் பொது வீட்டில், பல பங்குகள் உடைய வீட்டில் பிற பங்குதாரர்களின் அனுமதி இல்லாமல் ஒருவர் மிலாது நபி விழாவை அதற்குள் நடத்த முயல்வது குழப்பம் விளைவிப்பதற்காக. அவருக்கு இஸ்லாத்தை பற்றியும் தெரியாது. அவர் அதில் பெரிய குழப்பம் விளைவித்து அந்த வீட்டுக்குள் அவரும் காரைக்குடி சேர்மனும் ரியல் எஸ்டேட் நடத்துகிறவர்கள். அவர்களுக்கு வீடுகளை ஆட்டையை போடுவதற்காக தான் அவர்கள் அந்த தொழிலை மேற்கொள்கிறவர்கள். ஆகவே எல்லா வீடுகளிலும் குழப்பங்கள் விளைவிப்பது, கொள்வது, அதற்குள் போய் ஒரு பங்கு, இதெல்லாம் வழக்கம்தான். ரியல் எஸ்டேட்காரர்கள் செய்யக்கூடிய எல்லா வேலையும் செய்வார்கள். இதில் அதிகார பின்னணி மேயர், காரைக்குடி மேயர். அதில் ஒரு பங்குக்காரர் கருப்பருக்கு படைப்பு நடத்துகிறவர். உன் தகப்பனுக்கு ஒரு வீடு இருக்கிறதே, அங்கே கொண்டு போய் நடத்து. ஒத்த கடையில் வீடு வைத்திருக்கிறாய், அங்கே கொண்டு போய் நடத்து. யார் அதை பற்றி கேட்கிறார்கள்? உனக்கு முகமது நபிக்கு விழா நடத்த வேண்டும் என்பதில் யாருக்கு மாறுபாடு? எனக்கு மாறுபாடு கிடையாது. நீ வெளியே நடத்து, நானும் வருகிறேன் என்று சொன்னேன். அனைவருடைய சம்மதமும் இல்லாமல் நீ நடத்துவது என்பது அவர்களுக்கு துயரத்தை விளைவித்து ஆட்டையை போடுவதற்குத்தானே தவிர உனக்கு நோக்கம் அது அல்ல. அது அவர்களுக்கு புரிய வேண்டும். நீங்களெல்லாம் படம் எடுக்கிறீர்கள். டிஆர் பாலு மாதிரி பெரிய ஆளுடைய செக்ரட்டரிகளே உங்களை வந்து மாட்டிக்கொள்ளுகிறார்கள். பிறகு அவர்கள் படம் எடுத்தவன் ரோட்டில் இருக்கிறான், படத்தை செய்தவன் வீட்டில் இருக்கிறான். இதானே நடக்கிறது. இதைத்தானே அமீரும் செய்கிறார். அமீரும் வந்து அங்கே பேசுகிறார். மத நல்லிணக்க விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார். போதை மருந்து கடத்துக்கிறவனுக்கெல்லாம் படம் எடுக்கிறோம், அப்புறம் என்ன மற்றவர்களை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று நான் கேட்கின்றேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் கடைசியில் தங்கம் தென்னரசு வர முடியாது என்று சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் இவர் பெரிய கருப்பன் வர முடியாது என்று சொல்லிவிட்டார். மேயர் வரவில்லை, துணை மேயர் வரவில்லை, நகர செயலாளர் எவனும் வரவில்லை. இதெல்லாம் நகரத்தார்களிடம் பெரிய கொதிப்பை ஏற்படுத்தும் என்று நான் ஜாதி ரீதியாக பேசவில்லை. அது நகரத்தார் வீடு என்கின்ற காரணத்தினாலே நான் பேசுகிறேன். இதெல்லாம் பெரிய இதை ஏற்படுத்தும் என்று எல்லாரும் ஒதுங்கி கொண்டு விட்டார்கள். இவன் ஒரு 4 வேனில் பக்கத்து ஊரில் இருக்க முஸ்லீம்களை கூட்டி வந்து பிரியாணியை போட்டு இந்த விழாவை நடத்தி முடித்தான். இவனுடைய அப்பன், அவன் பேர் சின்ன கருப்பன். அவன் தான் அங்கே மனைவியோடு நின்று எல்லாருக்கும் பூச்செண்டு கொடுத்தான். அதை தினந்தோறும் செய்ய வேண்டும். நீ தினந்தோறும் செய்ய வேண்டும். சும்மா இன்னொருவனுக்கு இடையூறு ஏற்படுத்துவதற்காக செய்யக்கூடாது. நான் கேட்கிறேன், இது நீதிமன்றத்திற்கு போனார் இன்னொருவர். அதெல்லாம் 1 நாள் 2 நாளில் முடிவு செய்ய வேண்டியது. பல நாள் இழுத்தது. பிறகு விநாயகர் சதுர்த்தி ஒரு தள்ளி போட்டார்கள். இப்படியே தள்ளி போட்டுக்கொண்டே வந்து என்றைக்கு விழா நடக்க இருக்கிறதோ அந்த நாளைக்கு அடுத்த நாள் வாய்தா போட்டார்கள். போட்டால் என்ன, போடாவிட்டால் என்ன? இவன் இன்னொரு வழக்கு போட்டவன் கேட்கிறான், நாம் ஒன்று செய்வோமா? ஒரு முஸ்லீம் வீட்டில் நாம் திருவாசக முற்றோதலை வைத்து கொள்ளலாமா? அவன் திருவாசகம் படிக்கிறவன்.
திருவாசகம் முற்றுவதை வைத்துக் கொள்ளலாமா? அதுவும் மத நல்லிணக்கம் ஆகுமா என்று கேட்கிறான். பதில் சொல்லுங்கள். நீதிமன்றம் பதில் சொல்லட்டும். நீதிமன்றம் இந்த வழக்கை தள்ளி போடுகிறதே. அவன் அந்த மோசமானவன் இருக்கிறானே, அவன் சொல்லுகிறானே இது நீதிமன்றம் நாங்கள் நடத்துவதை ஒப்புக்கொள்கிறது தள்ளி போட்டதன் மூலம் என்று சொல்லுகிறானே, இதற்கு நீதிபதி தான் பதில் சொல்ல வேண்டும். நாங்கள் கேட்கிறோம், நீதி என்பது எல்லா மக்களுக்குமான நீதியா? சட்டத்தை ஹவு டு யூ இன்டர்பிரட் இட் என்பதுதான் சட்டம். இந்த சட்டம் போலீஸ்காரனிடம் போது இவன் புகார் கொடுக்க போனான், போலீஸ்காரன் வாங்க மாட்டேன் என்கிறான் என்ற காரணத்தினால் ஆன்லைனில் அனுப்பலாம் என்று மைய அரசு ஒரு சட்டம் போட்டிருக்கிறது. இந்த அயோக்கியர்கள் போலீஸ்காரனெல்லாம் பாதி அயோக்கியன், நான் சொல்கிறேன், காக்கி சட்டை போட்ட அயோக்கியன். அவனுக்கு திருடி கொடுப்பது தான் இவர்களுடைய வேலை. ஆளுங்கட்சிக்காரனுக்கு திருடி கொடுப்பதும் இவர்கள் தேடிக் கொள்வதை அவர்கள் பார்க்க, இதான் வேலை. நம்முடைய போலீஸ் யூஸ்லெஸ் போலீஸ். ஆளுங்கட்சிக்காரன் சொல்வதற்கு அடிபணியாவிட்டால் நாம் அந்த ஸ்டேஷனில் இருக்க முடியாது என்று நினைக்கின்றவன் என்ன போலீஸ் என்று நான் நினைக்கின்றேன். ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பாதிக்கப்பட்ட ஒருவன் நேரடியாக போய் மனு கொடுக்க முடியாது. அந்த மனுவை வாங்கி கொண்டு அவர்கள் ரசீது கொடுக்க மாட்டார்கள், அதன் பேரில் விசாரித்து தீர்ப்பு சொல்ல மாட்டார்கள் என்று சொன்னால் போலீஸ் டோட்டல் ஃபெயிலியர். அதன் காரணமாக உயர்நீதிமன்றத்திற்கு போனால் உயர்நீதிமன்றம் விழா நடப்பதற்கு அடுத்த நாள் விழாவை தள்ளி போடுகிறது என்றால் நான் இந்த நாட்டினுடைய அடிப்படை குடிமகன் என்கின்ற முறையிலே நான் கேட்கின்றேன், அதுவரையிலும் இந்த மக்கள் எங்கு போய் வாழ்வது? இது வழங்கப்பட்ட நீதியா என்று கேட்கிறேன் நான். இல்லாவிட்டால் நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள், எல்லா மத விழாக்களையும் எல்லா மதத்துக்காரர்கள் வீட்டிலும் நடத்தலாம் என்று சொல்லுங்கள், எனக்கு புரியும். ஐயா, அடிப்படையில் ஒரு விஷயம், இந்த விழா இது விட்டுட்டு நம்ம பார்த்தோம்னா அடிப்படையாக அவர் சொல்ல வர்றது என்னன்னா, சாதி மறுப்பு திருமணம் பண்ணதுனால அவரையும் ஒரு தம்பியோட மகன் வந்து இஸ்லாம் மதத்துக்கு மதம் மாறியதால அவரையும் வந்து நீங்க ஒதுக்கி வைக்கிறீங்க. அந்த வீட்டுல வர ஒதுக்கி வைத்தல் என்பது நகரத்தாரிடம் இல்லை, சரியா? நீங்கள் நானும் பழகுகிறோம், உங்களுடைய நடவடிக்கை எனக்கு பிடிக்கவில்லை, நான் விலகிக் கொள்கிறேன். இது ஒதுக்கி வைத்தல் ஆகாது. இல்ல வீட்டுக்குள்ள வரக்கூடாது, இல்ல வீட்டுக்குள்ள வரக்கூடாது என்று யாரும் சொல்ல முடியாது. சொன்னால் அவன் எப்படி வீட்டுக்குள்ள இதை நடத்துவான்? பத்தியெல்லாம் தவறான கேள்வி கேட்கிறீங்க. இல்ல 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 பொதுவா இது இருங்க, வீட்டுக்குள் அவனை வர முடியாது என்று சொன்னால் அவனால் எப்படி இந்த வீட்டுக்குள் விழாவை நடத்த முடியும்? அவனுடைய தகப்பன் அது மலையாளத்துக்காரியோடு அவன் விடுதலை எழுதி கொடுத்து விட்டு போய்விட்டான். விடுதலை எழுதி விட்டு போய் கொடுத்தோடனே தன்னுடைய பங்கிலே வந்து இதையெல்லாம் நடத்தி என்று சொல்வது இந்த மற்ற பங்குக்காரர்களை விவகாரமாக்கி ஆட்டையை போடுவதற்கு தானே தவிர வேற ஒன்றும் இல்லை. இன்னொன்று சொல்லுகிறேன், மலையாளத்துக்காரியை இந்த வீட்டிலே வாழக்கூடாது என்று சொன்னார்கள் என்று இவர்கள் சொல்கிறார்கள். அதெல்லாம் கிடையாது, சட்டப்படியாக அவர் வாழலாம். ஏனென்றால் ஆறுமுகன் செட்டியார் கட்டிய வீட்டிலே இவர்களெல்லாம் வந்து வாழ்வதற்கு சட்டப்படியான உரிமை இருக்கிறது. ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இனாம் அடிப்படையில் டாக்குமெண்ட் எழுதி வைத்தது அந்த அடிப்படையில் தான், வரட்டும் இவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கட்டும் என்ற அடிப்படையில் தான், அதெல்லாம் சட்டப்படி சரியானது. நான் அதையெல்லாம் மறுக்கவில்லை. இவன் என்னவோ புத்தகம் எழுதுகிறான், ஆனால் இஸ்லாமியர்கள் நகரத்தார் பொது வீட்டில் பிறருக்கு பங்குள்ள வீட்டில் வந்து விழா நடத்தக்கூடாது, அவர்களாக வருகிறார்கள், நீ கூட்டிக் கொண்டு வருவது இடைஞ்சல் செய்வதற்கு. இன்னும் உலகத்தில் நீ பெரிய நாள்தோறும் நடத்து மிலாது நபி, இதுக்கு முன்னாடி நடத்தினீர்களா? 25 ஆண்டுகளாக எப்பொழுதோ நடத்திருக்கலாம். 25 ஆண்டுகளாக மிலாது நபி 25,000 நான் பங்கு கொண்டிருக்கேன். சரி, என்னுடைய வீட்டில் அவன் கேட்கிறான், தன்னுடைய வீட்டில் இவர் வந்து இஸ்லாத்தை அனுமதிக்கவில்லை என்ன, ஆனால் இவர் இஸ்லாத்தை பற்றி புத்தகம் எழுதுகிறார் என்று அவன் சொல்கிறார். நான் சொல்கிறேன், என்னுடைய வீடு இது, இப்பொழுது நீங்கள் உட்கார்ந்து கேள்வி கேட்கின்ற வீடு, இந்த வீடு என்னுடைய வீடு. இந்த வீட்டில் மதினா பேகம் என்றொரு இஸ்லாமிய அம்மையார் தட்டச்சராக பணிபுரிகிறார். அவர் தான் நான் எழுதிய அல்லாஹ் புத்தகத்தையும் அடித்தவர், தன் வாழ்க்கை குறிப்பையும் அடித்தவர். அவர் ரொம்ப காலமாக இருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் பாங்கு சொன்னவுடன் நடுப்பகலில் அந்த இடத்தில் ஒரு தொழுகை நடத்துவார். நாங்களெல்லாம் சத்தம் இல்லாமல் இருப்போம். இதை விட பண்பு எங்கேயாவது இருக்கிறதா? நாயே பிறருடைய சொத்தை ஆட்டையை போட்டுக்கொண்டு ஆட்டையை போடுவதற்கு அலைகின்ற நாயை, இதை விட பெருந்தன்மை எங்கேயாவது உலகத்தில் இருக்கிறதா? என்னுடைய வீட்டில் அந்த பெண் நாளைக்கு காலையில் வந்து பேட்டி எடுங்கள் அந்த பெண்ணை. இந்த உன்னுடைய நோக்கம் ஒரு எதிர்ப்புணர்ச்சியை உண்டாக்குவது, உன்னுடைய நோக்கம் இந்த வீட்டில் பகை உணர்ச்சியை உண்டாக்கி இந்த வீட்டை ஆட்டையை போடுவது. அதற்கு பேசுகிறார், பொது வீட்டில் நடத்தாதே என்று தான் சொல்கிறேன். நான் என்னுடைய தனி வீட்டில் ஒரு பெண்ணை காலமெல்லாம் தொழுவதற்கு அனுமதிக்கிறேன். நாய்களா, உங்கள் வீட்டில் நீங்கள் இதெல்லாம் அனுமதிக்கிறீர்களா? பொது வீட்டுக்கு வந்து செய்கிறாய், உங்களுடைய தனி வீட்டில் செய். இதெல்லாம் பேச்சில்லை, சும்மா அநியாயமாக பேசக்கூடாது. அடுத்ததான் வந்து இப்போ அமெரிக்காவோட அந்த 50% வரி விதிப்பு அப்படின்றதுக்கு வந்து இந்திய அரசும் அதற்கு எதிரான சரியான நடவடிக்கை எடுக்கல, தமிழ்நாடு அரசும் எடுக்கல அப்படின்னு தவிக தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டு. தமிழ்நாடு அரசு என்ன எடுக்க முடியும்? தமிழ்நாடு அரசு ஒரு பொம்மை அரசு, இது என்ன எடுக்க முடியும்? இதற்கும் அயல்நாட்டு விவகாரத்திற்கு என்ன சம்பந்தம்? இதை போய் விஜய் சொல்லுகிறார் என்றால் இந்த எழுதி கொடுக்குறவன் ரொம்ப விளங்காதவனாக இருக்கிறான். இந்த விஜய்க்கு வாய்த்ததே என்ன என்றால், அவருக்கு எதுவும் தெரியாது, போகட்டும். சினிமா நடிகர்களுக்கு எதுவும் தெரிந்திருக்காது. காலை செய்தித்தாள் படிக்கின்ற பழக்கமே அவர்களுக்கு கிடையாது.
ஏதோ ஐயா நீங்களும் ஒரு பகுதி அளவுல சினிமா நடிகர் தானே? இல்லை, அதெல்லாம் நம்ம நடிகருங்கிறதெல்லாம் சும்மா பேரு. நம்ம இந்த உங்க நண்பர் தான், நீங்க வந்து நண்பர் தான். ஃபோன் பண்ணி கூட நான் வந்து பேசலாம். அவருக்கு நல்லது தான் சொல்லுகிறேன். நீ வந்து திமுகவை எதிர்ப்பதை நான் வரவேற்கிறேன். திமுக எதிர்க்கப்பட வேண்டிய ஒரு கட்சி. எனக்கு இந்த செக்குலர் அடிப்படையில் பிஜேபி எதிர்ப்பும் கூட நியாயமானது தான். அதில் ஒன்றும் நீ எடப்பாடியிடம் சொல்லலாம், பிஜேபியை விட்டு வந்தால் நாம் 2 பேரும் சேரலாம் என்று சொன்னால் எடப்பாடி விட்டு வந்து விடுவார் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. அது வந்து நீங்க வந்து சர்க்கார்ல ரொம்ப நெருக்கமா ஆமா. நடிச்சிருக்கீங்க, நீங்க கூப்பிட்டு கூட சொல்லலாம்ல அதை. இல்லை நம்ம சொல்ல முடியாது. அவர் நம்மளை விரும்பினால் தான் நம்ம சொல்ல முடியும். நான் வந்து என்னோட ஒரு ரொம்ப அந்த சிநேகிதன். காலகட்டத்துல ஏதாவது பயங்கர சிநேகிதன். Close எத்தனையோ friends. முறை வண்டி அனுப்பி என்னை கூட்டி கொண்டு போவார். நானும் ஒரு பேசி கொண்டிருப்போம். புசி 3 தடவை என்னுடைய வீட்டுக்கு வந்து விட்டு போயிருக்கிறார். எல்லாம் இருக்கிறது. அதை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை. நான் என்ன சொல்கிறேன் என்றால், நீ திமுக எதிர்ப்பாக தோன்றிய அந்த நிலைப்பாடு சரியானது. அதை அடிப்பதற்கு முயலாமல் வாக்கை பிரிப்பதற்கு முயன்றால் அண்ணாமலை செய்த வேலை தான் நீ செய்கிறாய். அண்ணாமலை போன தடவை பாமகவை அந்த பக்கம் கொண்டு போய் உனக்கு மந்திரி பதவி தருகிறேன், பணம் தருகிறேன், எல்லாம் தருகிறேன், வழக்குகளை அமைக்க விடுகிறோம், எல்லாம் பண்ணுகிறோம், நீங்கள் இந்த பக்கம் வாருங்கள் என்றால் அதிமுகவோடு பேசி முடிந்து விட்ட பேச்சை உடைத்து தகப்பனாரை விட்டுவிட்டு இவர் செய்ததற்கு பிறகு அவரால் ஒன்றும் செய்ய முடியாமல் போனதற்கு காரணம் 10 எம்பி வந்திருப்பான் அதிமுகவுக்கு, 3 எம்பி பாமகவுக்கு வந்திருப்பான். 13 எம்பி வந்திருந்தால் திமுகவினுடைய பலம் உடைபெற்று 40க்கு 40 என்ற நிலைப்பாட்டை ஏற்படுத்தியது அண்ணாமலை. அவர் என்ன செய்தார் என்றால், ஆளுங்கட்சியை பலவீனப்படுத்த முயலாமல், அவரை எதிர்த்து அவரை பலவீனப்படுத்தி ராவண ஆட்சியை வீழ்த்துவதற்கு முயலாமல், இன்னொரு சகோதர கட்சி இருக்கிறது அதை பலவீனப்படுத்துவதற்கு முயன்றார். இதை பலவீனப்படுத்தி அந்த இடத்துக்கு தான் வருவது என்கின்ற மட்டமான ஸ்ட்ராட்டஜி, உத்தி. அந்த உத்தியின் காரணமாக எடப்பாடி கொஞ்சம் தடுமாறிவிட்டார். ஆனால் நீ மோடிக்கு எண்ணிக்கை தேவைப்படுகின்ற காலத்தில் ஒரு 15-13 எம்பிக்கள் இங்கிருந்து போய் அவருக்கு கை கொடுப்பதற்கு பதிலாக நீ ஸ்டாலினை வளர்த்து விட்டாய். ஆகவே உன்னுடைய அரசியல் தப்பான அரசியல். எதிரியை வீழ்த்துவதற்கு பதிலாக நமக்கு துணை நிற்க வேண்டிய ஒருவனை மாற்றானை, 2வது கட்சியை பலவீனப்படுத்தக்கூடாது, முதல் கட்சியை பலவீனப்படுத்த வேண்டும். அந்த தப்பை அவர் செய்தார். விஜயகாந்த் ஒரு முறை தனி கூட்டணி வைத்து, 3வது கூட்டணி வைத்து அவர் ஒரு முறை இந்த தவறை செய்தார். இப்பொழுது மீண்டும் விஜய் இந்த தவறை செய்ய போகிறார். விஜய் என்ன செய்ய போகிறார்? தனித்து நின்று அல்லது யாராவது 1-2 ஓபிஎஸ் மாதிரி ஆட்களை சேர்த்து கொண்டு தமிழ்நாடு தன்னுரிமை கழகம் மாதிரி கட்சி வச்சுங்க. என் கட்சியை நான் ஒரு பொருட்டாக கருதுவதில்லை. ஏனென்றால் மாப்போசி கட்சி நடத்திய காலத்தில் என்னை விட ஏழை மாப்போசியால் வர முடிந்தது. என்னை விட ஏழையான மாப்போசியால் என்னால் தலை தூக்க முடியவில்லை. என்ன காரணம் என்றால் காலம் மாறிவிட்டது. ஆகவே இவர்கள் என்ன வேண்டுமானால் சொல்லிக்கொள்ளலாமே தவிர இவர்கள் திமுகவை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு முன்னிற்கின்ற ஆட்களாகத்தான். அண்ணாமலை ஒரு பார்லிமெண்டில் செய்தார், இப்பொழுது விஜய் அசம்பிளியில் செய்ய போகிறார். இதை மாற்றி மாற்றி இவர்கள் செய்து கொண்டிருக்கட்டும். இவர்களுக்கெல்லாம் புரியாது. கடைசியில் இவர்களும் ஒன்றுமில்லாமல் போய்விடுவார்கள். அவர்களுக்காவது கட்சி ஸ்ட்ரக்சர் இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு ஓட்டுவார்கள். உங்க நண்பரை வந்து அப்படி போக விடாம தடுக்கிறது நான் பொது வழியில் பேசுவது அவருக்காக தானே பேசுகிறேன். அவருடைய நன்மைக்காக முட்டாள்களை வைத்திருக்கிறார். அவர் 10 கோடி 20 கோடி உனக்கு சம்பளம் கொடுக்குறார். நான் என்ன செய்வது? அதாவது முட்டாள்தனத்துக்கு அவ்வளவு விலை இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. என்ன விலையே இல்லாத நல்ல யோசனைகள் எழுதுவதில்லை. நான் பொது வழியில் பேசுவது அவருக்காகத்தான் பேசுகிறேன். அவர் வரட்டும், திமுகவை ஓக்கட்டும் என்று தான் பேசுகிறேனே தவிர நீ பண்ணுகிற வேலைகள் சரியாக வராது என்று நான் சொல்கிறேன். இன்னொன்று சொல்கிறேன், இந்த எழுதி கொடுக்குறவன் ஒரு அறிவாளியாக முதல்ல தேர்ந்தெடுத்து வைத்துக்கொள்ளும். நம்ம அன்புமணியை முதலமைச்சராக்கி விட்டு இப்போ 2வது விஜயை முதலமைச்சராக வந்திருக்கிறார். கேட்டிருக்கோம்னா, அன்புமணியை முதலமைச்சர் ஆக்கினீர்களா? அதுக்கு என்ன உத்தியை கடைபிடித்தீர்கள்? எனக்கும் கடைபிடிங்கள் என்று சொல்ல வேண்டாம். அன்புமணியை ரோட்டில் நிறுத்தி விட்டு வந்த ஒரு ஆளை பிடித்து வைத்து கொண்டு தனக்கு யோசனையாளராக அவர் வைத்துக் கொண்டிருக்கிறவர் அடிப்படையிலேயே தப்பு செய்து விட்டார் என்று நான் சொல்கிறேன். இப்பொழுதெல்லாம் அரசியல்வாதிகளிடம் கலந்து பேசி ஆலோசனைகள் கேட்பதில்லை. எவனோ ஒருத்தனை வேலைக்கு வைத்துக் கொண்டு அவனிடம் ஆலோசனைகள் எழுதி கேட்கிறதுக்கு கசநகர்த்தாக்களை வைத்துக் கொள்கிறார்கள். அதனாலே தான் இவர் பேசுகிறார், தமிழ்நாட்டினுடைய திருப்பூர் ஜவுளி ஆலை, தோல் மற்றவையெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றன நம்முடைய அமெரிக்க அரசாங்கத்தினுடைய வரி விதிப்பால். அதற்கு இவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் ஆவணம் செய்ய வேண்டும். இந்த ஆவணம் செய்ய வேண்டிய அரசியல் தான் ஸ்டாலினுக்கும் தெரியும். அதாவது எங்களுடைய தமிழ்நாடு பாதிக்கப்படுகிறது, நீங்கள் உடனடியாக தலையிட்டு அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல தெரியாது. அவனுக்கு தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறான், நீ தெரிந்ததை சொல்லணும்னு பார்ப்போம். அவன் தான் புரியாமல் செய்கிறான் மத்திய அரசாங்கத்தில் என்று வைத்துக்கொள்வோம். நீ தெரிந்ததை சொல்வாப்பா, நீ சொல்லு. ஸ்டாலினால் முடியாது, விஜயால் முடியாது. ஆவணம் செய்ய வேண்டும் இந்த சர்க்காருக்கு மனு அளிப்பார்கள். அது மாதிரி ஸ்டேட்மெண்ட் இது. ஆவணம் செய்ய வேண்டும், அது நமக்கு என்ன என்று தெரியாது, அந்த பிரச்சனையே என்ன என்று தெரியாது. ஆனாலும் ஆவணம் செய்ய வேண்டும், இவர் நமக்கு ஆவணம் செய்யும்படி சொல்லியிருக்கிறார். இது ஒரு ரொம்ப
பொக்கையான அரசியல் தலைவர்கள், பொக்கையான அரசியல் தலைவர்கள். ஐயா, மரங்களின் மாநாடு அது நீங்க எப்படி பார்க்கறீங்க? மரங்களின் மாநாடு, மாடுகளின் மாநாடு, ஆடுகளின் தண்ணீர் மாநாடு, மலைகள் மாநாடு, சூழலியல் சார்ந்து அடுத்தடுத்து வந்து நிறைய சூழலியலை பாதுகாக்கிறதுக்கு இல்லை. அதாவது நான் என்ன சொல்கிறேன் என்றால், ஏன் மனிதர்களை வைத்து மாநாடு நடத்துகிறோம் என்றால், மனிதர்களுக்கு புரியாத கருத்தை புரிய வைத்து ஒரு கருத்தின் அடிப்படையில் அவர்களை ஒருங்குவிப்பதற்காக மாநாடு நடத்துகிறோம். நான் சொல்வது தெரிகிறதா? இங்கே ஆறு மாடுகளெல்லாம் கொண்டு அதை அடைத்து வைத்து வட்டியில் அடைத்து வைத்து அவர்களிடம் பேசுவதில் என்ன பொருள் இருக்கிறது? மனிதர்களிடம் பேசு. ஆட்டை வதைக்கக்கூடாது, மாடுகளுக்கு தொல்லை வரக்கூடாது, இயற்கை அழியக்கூடாது, ஏரிகள் அழியக்கூடாது, வயல்கள் அழியக்கூடாது. மனிதர்களிடம் பேசு. எல்லாவற்றையும் இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. பரந்தூர் விமான நிலையம் நன்சை நிலங்களின் மீது உருவாகிறது. 80 ஏரிகளை அழித்து உருவாகிறது. இங்கே வா, அவர்களை திரட்டு, அவர்களுக்காக போராடும். நீ அந்த கருத்துடைய வந்தான், ஆனால் அதே வேலையாக செய்யலாம். இது சும்மா ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் புரியாது நீ பேசுவது. அதை ஒரு சும்மா ஷோ மாதிரி வைத்துக்கொண்டு நீ மனிதர்களுக்கு உணர்த்த நினைத்தால் மனிதர்களுக்கு நேரடியாக உணர்த்தலாம். அதுதான் என்னுடைய கருத்து. ஐயா, இப்ப தற்சமயத்துல நான் ஒரு சில அரசியல் தலைவர்களோட பெயர் சொல்றேன். சமீபத்துல அவங்கள பத்தி உங்களோட ஒப்பீனியன் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. மருத்துவர் ராமதாஸ். இப்பொழுது இருக்கின்ற தலைவர்களில் நீங்கள் இந்த சீமான் அவர் இவர் தோலான் துருத்தி எல்லாம் வைத்து பார்த்தால் எல்லாவற்றையும் பற்றி கருத்து உள்ளவரும் சிந்திக்க தெரிந்தவரும் அவர். ஆனால் அவருடைய கட்சி தேவையில்லாமல் அவருடைய மகனால் அன்புமணி அவர் மீது 3ஆம் தேதி என்ன நடவடிக்கைன்னு அறிவிக்கிறோம் அப்படி அதெல்லாம் அவருடைய கட்சி விவகாரம். நாம் என்ன சொல்ல முடியும்? அவர் யாரை நீக்க விரும்புகிறார், அவருடைய கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவர் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வார். இவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அன்புமணி செய்வார். இதெல்லாம் அவர்களுடைய விவகாரம். ஐயா, ஆனால் ராமதாஸை கொண்டு வந்து இந்த அற்பமானவற்றிற்குள் இறக்க வேண்டும். ஐயா, இப்ப மதிமுகவில் வந்து மல்லை சத்யாவுக்கும் அவர் வைகோ அவர்களுக்கும் இடையில சில விஷயங்கள் போயிட்டு தான். அது எனக்கு தெரியாது. மல்லை சத்யாவும் என்னுடைய நண்பர் தான். வைகோ நான் மதிக்கின்ற ஒரு மனிதர் தான். நீங்கள் எந்த வாரிசு அரசியல் ஸ்டாலினுக்கு எதிரி என்று கருதி உங்களை நீக்கினார்களோ அந்த ஸ்டாலினை போய் நீங்கள் சரணடைந்தான்று உங்களுடைய அரசியல் முடிந்து போய்விட்டது. இனிமேல் நீங்கள் பின்னாலேயே திரிய வேண்டியதுதான். இந்த ராஜா ஓடுகின்ற வண்டிக்கு பின்னாலே ஓடுகிற சேவகனை போல திரிவதற்காக உங்களுடைய பிறப்பு ஏற்பட்டது. அது எவ்வளவு பெரிய பிளண்டரை செய்து விட்டீர்கள். ஹிமாலயன் பிளண்டர் என்று சொல்லப்படுவது இதுதான். மகன் ஒன்றுக்கும் பற்றாது. நீ ஒரு பெரிய போராளி, ஆவேசமான போராளி. உன்னால் கட்சியை வளர்க்க முடியும், நடத்த முடியும். இனிமேல் உன்னுடைய சொத்துக்களை மகனிடம் ஒப்படைக்க முடியுமே தவிர ஒரு நாள் இதை வளர்க்க முடியாது. மல்லை சத்யா மாதிரி கடைசி வரையில் காத்திருந்தவர்களும் வெளியேறி விட்டார்கள் என்றால் அது உங்களுடைய ராஜதந்திர தோல்வி, தந்திர தோல்வி, ஸ்ட்ராட்டஜிக் எரர். பிரேமலதா வந்து எடப்பாடி வந்து எங்க முதுகுல குத்திட்டாரு, இதெல்லாம் பேசுங்க, கூட்டம் கூட்டுறாரு அப்படின்னு சொல்லி 17% ஓட்டு வைத்திருந்தா நம்மளோட முதுகு போக. இதெல்லாம் எனக்கு பேச வரவில்லை. இதற்கு அவர்களெல்லாம் அரசியல் அவர்கள் விருப்பத்தை அவர்கள் பேசுகிறார்கள். முதுகில் குத்தி விட்டார், அதில் குத்தி விட்டார். நம்மிடம் பலம் இருந்தால் குத்த முடியுமா என்று கேட்கிறேன். சும்மா நம்ம வந்து தொங்குகிறோம். அது ஒரு ராஜ்யசபா சீட்டை தூக்கி கொடுப்பது என்பது 1%, 1.5% வைத்திருக்கிற கட்சிகளுக்கு கொடுப்பது என்பது அரசியலில் அறியாமை மிகுந்தவர்கள் செய்கின்ற வேலையை தவிர செய்ய மாட்டார்கள். இது வாக்கு கொடுத்து விட்டார் தசரதன் போல, அதை காப்பாற்றி ஆக வேண்டும். கைகை கேட்டு விட்டாள். இனிமேல் எனக்கு தெரியாத அரசியலில் கொடுத்தார்களா கொடுக்கவில்லையா என்றே எனக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய தகுதிக்கு மீறிய ஆசைகள் பல சமயங்களில் காணாமல் போய்விடும். இதற்கு இன்னொரு முறை பழி சொல்வதற்கு இப்பொழுது அவர் ஸ்டாலினோடு சேர்வதற்கு தயாராகிவிட்டார். அதனாலே எடப்பாடியை தெளிவாக அதே போல ஓபிஎஸ் வந்து நாங்கள் விஜய் கூட ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்னு ஒரு கருத்தெல்லாம் அது தெரியாது. விஜய் சேர்த்துக்கொண்டால் சேர்த்துக்கொள்ளட்டும், எல்லாம் சேர்த்துக்கொண்டு 3வது அணி தான் நான் சொல்லுகிறேன். விஜயகாந்தினுடைய கட்சியில் சிபிஎம் இருந்தது, சிபிஐ இருந்தது, திருமாவளவன் இருந்தது. ஆளுக்கு ஒரு மாலையை போட்டுக்கொண்டு வைகோ இருந்தார். ஆளுக்கு ஒரு மாலையை போட்டுக்கொண்டு சுவரட்டி பூராவும் காட்சி அளித்தார்கள். பிறகு காணாமல் போய்விட்டார்கள். ஒரு கட்சி ஜெயிப்பதற்கு தான் அவர்கள் பயன்பட்டார்களே தவிர வேறு இவர்கள் எந்திரிப்பதற்கு பயன்படவில்லை. அந்த சிந்தனை ஏன் மக்களுக்கு வரவில்லை என்றால் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து வாங்குகிற ஓட்டு அந்த கட்சியை வீழ்த்தாது. அந்த கட்சி வீழ்த்தப்பட வேண்டும் என்றால் யாருக்கு தனி பலம் கூடுதலாக இருக்கு? இப்ப அதிமுக கூட்டணியில இருக்காங்கல்ல, அதிமுக பாஜக, இந்த கூட்டணியே போதும்னு நினைக்கிறீங்களா? திமுக கூட்டணியை வீழ்த்த அதிமுகவுக்கு எதிராக திமுக பேசுவதே கிடையாது. ஏனென்றால் இதுவும் இந்திய எதிர்ப்பு, இதுவும் இடஒதுக்கீட்டு கொள்கை, இதுவும் வக்ஃபு வாரியத்தில் மோடிக்கு எதிராக வாக்களிக்கிறார் தம்பித்துரை. எந்த ஒன்றிலும் மாறுபட்ட கருத்து இல்லை. யாரை வீழ்த்தி எடப்பாடியை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால் பிஜேபியை வீழ்த்தி. ஆகவே பிஜேபி இந்தியை கொண்டு வருகிறது. பிஜேபி கல்விக்கு 240 கோடி தர மறுத்து விட்டது என்றால் 3வது மொழியை ஏற்க மறுத்த காரணத்தினால்
என்று வரிசையாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நான் இப்ப காங்கிரஸ் எம்பி கூட உண்ணாவிரதம் இருக்காரு சசிகலா. அதெல்லாம் சும்மா வெட்டி பேச்சு, உண்ணாவிரதம். ஐயா இப்ப நீங்க தொடர்ச்சியா அரசியல் சார்ந்த செயல்பாடுகள் இந்த விஷயங்கள்லாம் இருக்கீங்க, திரைப்படங்களே நடிக்கிறீங்க, படம்லாம் பார்ப்பீங்க? பொதுவா திரைப்படங்கள் கொஞ்சம் பார்ப்பேன், எல்லாம் பார்க்க கூலி பார்த்தீங்களா? பார்க்கல. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யாரு? ஆஹா! தெரிஞ்சுக்கலாம், சமூகம் தெரிஞ்சுக்கலாம். எனக்கு அது தெரியாது. ஆனா ஐயா. நயன்தாரா தான் பாப்புலராக இருக்கிறார். உங்களுக்கு இப்ப நயன்தாரா இல்ல, தான் இல்ல, இப்பவே பிடிக்கும். எனக்கு ஒரு ஹீரோயின் ஐயா அதாவது நயன்தாரா பாப்புலராக இருக்கிறார். ஆ. இப்பொழுது நான் ஒரு படத்தில் நடிக்கிறேன். நயன்தாரா நடிக்கிற படம் தான் அது. ம். சுந்தர் சியினுடைய படம். எனக்கு ரொம்ப சுந்தர் சியை ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும். ரொம்ப ரொம்ப அருமையான மனிதர் அவர். ம். அதனால அவர் என்னை எல்லா படங்களையும் நடிக்க வைப்பார். அந்த படத்தில் மூக்குத்தி அம்மன் படத்தில் நான் ஒரு கேரக்டரில் நடிக்கிறேன். அதில் நயன்தாராவோடு சேர்ந்து நடிக்கவில்லை. ஓ. ஆனா அந்த வருத்தம் நயன்தாரா இருக்கு. இல்லை அந்த இல்லை, வருத்தம் அதெல்லாம் இருக்கு. வருத்தம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒருவர் கேட்டால் நயன்தாராவோடு உங்களை நடிக்க விட்டால் சம்பளம் வாங்காமல் நடிப்பீர்களா என்று. எனக்கு சம்பளத்தை கூடுதலாக கம்மியான சம்பளம் அது நயன்தாராவோடு நடித்தால் என்று நடிக்காவிட்டால் ஜனநாயகன்லயே நடிக்கிறீங்கன்னு சொல்லி நிறைய தகவல்லாம் ஒரு புசி ஆனந்தும் நடிக்கிறாங்க. அதான் நல்ல செக்ரட்டரி வைத்திருக்கிறார் புசியானு. அவர் நடிக்கிறாரு அப்படியா? ஜனநாயகன்ல ஒரு காட்சியில. அதாவது தனக்கு கீழே வாய் பொத்தி கொண்டு நிற்கின்றவனை நாம் அந்த 2வது இடத்தில் வைத்துக் கொண்டால்தான் 2வது இடத்தில் யார் யோசிக்கிறாங்க? விஜய். அது விஜய் நினைக்கிறார் என்று நினைக்கிறேன். புஷியைத்தான் வைத்துக் கொள்கிறார். ஒரு அரசியல் கட்சி ரசிகர் மன்றம் நடத்துவதற்கு புஷி போதும். ஆனால் அரசியல் நடத்துவதற்கு ஒரு பொதுச் செயலாளர், ஐயோ, இதெல்லாம் நீங்களா ஏற்றி விட்டு இது நான் மனு போடுறது மாதிரி எங்க ஒரு தோற்றத்தை உண்டாக்கி எனக்கு அதெல்லாம் ஒன்றுமில்லை. இனிமேல் நான் என்னுடைய கருத்துக்களை சொல்லிக்கொண்டு ஒரு நேர்மையாக இறைவனுக்கு அஞ்சி கரை இல்லாமல் வாழ்வதுதான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம். ஏனென்றால் கரை என்பது இன்னும் பல பிறவிகளுக்கு துன்பத்தை உண்டாகும் என்று நான் திட்டமாக நம்புகிறேன். என்ன ஐயா ஒரு பாடல் கூட சொல்லலைங்க. என்ன? எனக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது ஒரு பாட்டு, இந்த பாட்டு பிடிக்கும். எந்த பாட்டு? சினிமா பாட்டு பல பாட்டுகள் பிடிக்கும். அது கேட்கின்ற போது எனக்கு பிடிக்கும். ஆனால் இந்த பாய்ஸில் வருவதைப் போல என்ன லவ் என்பது ஆர்ஏசி, என்ன ஜாயின் பண்ண யூஎஸ்சி. ஆர்ஏசின்னா இந்த ரிசர்வேஷன் அகென்ஸ்ட் கேன்சலேஷன். அதாவது ஒரு ஆள் வரவில்லை என்றால் இன்னொருத்தர் வரலாம். இப்படி 6 பேர் வரலாம். லவ் என்பதை போய் ஆர்ஏசி என்று சொன்னா. ஐயா இப்ப பெஞ்சிங்கு, டெக்ஸ்டேஷன்ஷிப்பு, ரிலேஷன்ஷிப்பு, சிச்சுவேஷன்ஷிப்பு நிறைய உறவு முறைகள் வந்துருச்சு பத்தியில. நம்ம இதெல்லாம் கேட்குறீங்களா யூடியூபுக்கு? சரியா நல்லா வருங்க. என்னிடம் எதை கேட்டாலும் எனக்கு ஒரு கருத்து இருக்குன்னு சொல்லுவேன். அதில் வந்து தடை ஒன்று இல்லை. மூக்குத்தி அம்மன் வேற என்ன நடிக்கிறீங்க? வேற ஏதாவது? இல்லை, நிறைய நடிக்கின்றேன். இன்னொரு படம் ஒன்று ஒரு சமூக படம், ஒரு பெரிய முதலாளி வர்க்கத்தை எதிர்த்து நடக்கின்ற சமூக படம். அது ஒன்றில் நான் ஒரு வில்லனாக நடிக்கின்றேன். நான் தான் அதை எல்லா கெடுதல்களையும் செய்கின்றவனாக. அது வேடம் தானே, அதனால என்ன அவ்வளவு மோசமானவனாக நடிக்கும். பண்ண வேண்டிய கொடுமைகள் பாக்கி இல்லை. அவ்வளவு பண்ணையாரா? அவன் பெரிய முதலாளி, பெரிய கார்பரேட் முதலாளி. ஐயோ, அமெரிக்கா சுவிட்சர்லாந்து பேங்கில் பணம், வீடு அது இது என்ன அட்டுழியங்கள் ஒன்றும் பாக்கி இல்லாமல் செய்து கடைசியில் அந்த படம் வீழ்ச்சியில் முடியும். அது சரி இருக்கட்டும், அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை. சர்க்காரிலும் நான் வில்லனாகத்தான் எடுத்தேன். ஆமாம், அதனாலே அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாம் வில்லனாக இருக்கக்கூடாது. இருந்தால் வாழ்க்கையை இழந்து விடுவோம். ரொம்ப நன்றிங்க. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.